Welcome student. I am Ganesan. ஸோ இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா டெஃபினைட் இன்டகரல் இந்த சம் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இன்டகரல் பை பை டூ டு பை இன்டகரல் பை பை டூ டு பை இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதுதான் நம்ம இன்டகரல் பண்ண போகிறோம். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்முலா இந்த இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இன்டகரல் இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு f of x plus f dash of x into dx is equal to e power of x into f of x. ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் இங்கே யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுல நான் முக்கியமாக யூஸ் பண்ண போற ஃபார்முலா என்ன அப்படின்றத சொல்றேன் பாருங்க. இது வந்து இன்டெகிரல் ஃபார்முலா. ட்ரிக்னமெட்ரி ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போறேன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா sin 2 theta equal to 2 sin theta cos theta. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுல இருந்து ஒரு அடிஷனல் ஃபார்முலா தீட்டாவெல்லாம் 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா sin theta is equal to 2 sin theta by 2 cos theta by 2. இந்த ஃபார்முலா தான் நியூமரேட்டர்ல நான் யூஸ் பண்ண போறேன். அடுத்தது டினாமினேட்டர்ல நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா டினாமினேட்டர்ல யூஸ் பண்ற ஃபார்முலா 1 minus cos theta. 1 minus cos thetaன்றது 2 sin square theta by 2. இந்த ஃபார்முலாவை தான் நான் டினாமினேட்டர்ல யூஸ் பண்ண போறேன். இதே மாதிரி 1 plus cos thetaன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 2 cos square theta by 2. அது இங்க நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா டினாமினேட்டர்ல 1 minus cos x தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நான் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் யூஸ் பண்ண போறேன். சரி, இப்ப பாருங்க. இன்டகிரல் பை பை டூ டு பை இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் நியூமரேட்டர்ல இருக்க சைன் எக்ஸ் பதிலாக நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 2 sin x by 2 into cos x by 2 whole divided by denominatorல 1 minus cos x க்கு பதிலா 2 sin square x by 2 into dx. சரிங்களா? ஸோ நான் சொன்ன ரெண்டு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்தரா நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இன்டகிரல் பை பை டூ டு பை இ பவர் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் 1 டிவைடட் பை த டினாமினேட்டர் 1 டிவைடட் பை 2 sin square x by 2 மைனஸ் செகண்ட் டேர்ம் 2 sin x by 2 cos x by 2 divided by the denominator 2 sin square x by 2 into dx. ஸோ இப்போ இதுல நான் என்ன பண்ணலாம் செகண்ட் டேர்ம்ல 2க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம் sin x by 2க்கு ஒரு sin x by 2 கேன்சல் பண்ணிடலாம் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்மை எழுதிடலாம் இன்டெகிரல் பை பை டூ டு பை இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இது 1 by 2 இன்ட்டு 1 by sin square x. இதோட ரெசிப்ரோக்கல் சைனோட ரெசிப்ரோக்கல் கொசீகன். ஸோ கொசீகன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம் மைனஸ் இதுல கேன்சல் பண்ண பிறகு மிச்சம் இருக்கிற டேர்ம் வந்து காஸ் எக்ஸ் பை டூ பை சைன் எக்ஸ் பை டூ. அப்போ அது வந்து காட் எக்ஸ் பை டூ அப்படின்னு ஆயிடும் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஷியல் ஃபார்முலா டிஃபரன்ஷியல் ஆஃப் காட் எக்ஸ். டிஃபரன்ஷியல் ஆஃப் காட் எக்ஸ் வந்து மைனஸ் கொசீகன் ஸ்கொயர் எக்ஸ். பட் இங்க மைனஸ் வந்து இங்கதான் இருக்கு. அப்போ டிஃபரன்ஷியல் ஆஃப் மைனஸ் காட் எக்ஸ் அப்படின்னா ஒன்லி கொசீகன் ஸ்கொயர் எக்ஸ். கரெக்டுங்களா? ஸோ அதன்படி இங்க பாத்தீங்கன்னா காட் எக்ஸ் பை டூ ஓட டிஃபரன்ஷியல் மைனஸ் கொசீகன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ இன்ட்டு எக்ஸ் பை டூ பண்ணா 1 by 2. அப்போ இங்க மைனஸ் இருக்கிறதுனால இதை பிளஸ் எடுத்துக்கலாம். அப்ப இந்த சம்ல பாத்தீங்கன்னா எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு டேர்ம்ஸ் வருது அப்படின்றதை பாருங்க. இப்ப இதுல இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். காரணம் இதோட டிஃபரன்ஷியல் தான் இங்க இருக்கு. அப்போ அக்கார்டிங் டு த ஃபார்முலா நான் ஆல்ரெடி மேல ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன் பாருங்க. என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எது எஃப் ஆஃப் எக்ஸோ அதுதான் இங்க வரணும். ஸோ அதன்படி சேம் ஃபார்முலா இங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இது. அப்போ இதோட அந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு என்ன வரும்னா e power x into f of x. What is f of x? Minus cot x by 2.
அவ்வளவுதான். இதுதான். இதுல வந்து நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். லிமிட் வந்து பாத்தீங்கன்னா π/2 டு π. சரி. இப்ப இதுல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மைனஸ வெளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா e பவர் π இன்டு cot π/2. இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் போட்டீங்கன்னா, அதுல ஒரு மைனஸ் வருது. ரெண்டும் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். e பவர் π/2 இன்டு cot எக்ஸுக்கு பதிலா π/2 போட்டா π/2/2 வந்து π/4 அப்படின்னு ஆகும். இப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா cot 90. cot 90 ஓட வேல்யூ 0. அதே மாதிரி cot π/4 ஓட வேல்யூ வந்து 1. ஸோ இதை நான் இங்க யூஸ் பண்ண போறேன். அப்போ cot π/2 ஓட வேல்யூ 0னால ஃபர்ஸ்ட் டேர்ம் 0. e பவர் π/2 இன்டு cot π/4 1. ஸோ அப்போ இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் என்ன? e பவர் π/2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.